ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமா எப்படி நம்ம டெத் கிளைம் வந்து அப்ளை பண்றது? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்லாம் வந்து தேவைப்படும்? என்ன ப்ரொசீஜர்? இத பத்தின ஒரு முழுமையான தகவல தான் இந்த வீடியோல ஒரு லைவ் டெமோவா வந்து பார்க்க போறோம். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெத் கிளைம் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து டெத் கிளைம் பண்றதுக்காக அவரோட டீட்டெயில் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு இந்த வீடியோ வந்து பண்றேன். ஸோ எப்படி வந்து நம்ம டெத் கிளைம் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களே வந்து டெத் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளைமை பண்றதுக்காக மெனக்கெட்டு நீங்க வந்துட்டு கன்சல்டன்சி இல்ல ப்ரௌசிங் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்களே உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து டெத் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம டெத் கிளைம் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ டெத் கிளைம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இது எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து தெரியல. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இப்போ வந்து எப்படி டெத் கிளைம் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 4வது லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் கிளைம் ஃபில்லிங் பை பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெத் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மை வந்து கிளைம் பண்ணணும், எந்தெந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணுமோ அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 10D. இது வந்து மந்த்லி பென்ஷன் ஃபார்ம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 20. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இதில் உள்ள பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 5IF. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபார்ம். இந்த 3 ஃபார்மையும் நம்ம வந்து ஆன்லைனில் ஒரே டைமில் நம்மளால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு வந்து டெத் கிளைம் பண்ண போறீங்களோ அவங்களோட யூஏஎன். நெக்ஸ்ட் பெனிஃபிஷரி, அவங்க வந்து யாரை பெனிஃபிஷரியாக ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். நெக்ஸ்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை வந்து என்டர் பண்ணணும். ஸோ டேட்டு, மந்த்து, இயர் இது இந்த ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் லெட்டரை அப்படியே இதில் என்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கெட் ஆத்தென்டிகேஷன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மல் கிளைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு ஓடிபி வந்து வராது. பட் டெத் கிளைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டெத் கிளைமை லாகினே பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஆத்தென்டிகேஷன் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, ஆதார் கார்டோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணால் தான் லாகின் ஆகும். ஸோ அதை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த நாமினியோட டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு கெட் ஆத்தென்டிகேஷன் பின் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 2 டீட்டெயில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் டெத் கிளைம், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ சைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெத் கிளைம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் டெத் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லாகின் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்னு கொடுத்து அந்த இறந்து போன பர்சனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட யூஏஎன் நம்பர், அவங்களோட நேம், நெக்ஸ்ட் அவங்களோட பர்த் டேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட், என்ன ரீசன்னால வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ இறந்தாங்களோ அந்த டேட்டை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கீழே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மை வந்து செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது இந்த 2 ஃபில் பண்ணாமல். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறவரோட டீட்டெயில், அதாவது நாமினியோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நாமினியோட நேம் வந்து ராஜேஷ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் அவங்க வந்து இந்த பர்சனுக்கு என்ன ரிலேஷனோ அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல அவங்களோட மொபைல்
மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இதையும் என்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணால் மட்டும்தான் கீழே வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினியோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில்லிங் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட்டரை ஆட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபில் ஆயிரும். இதில் நீங்கள் எதுவுமே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்தது கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெத் டேட்டு நெக்ஸ்ட் டெத் கிளைம் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணதுனால இதை வந்து டிக் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நீங்கள் வந்துட்டு டெத் சர்டிஃபிகேட்டோ நெக்ஸ்ட் டெத் டேட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் அதை வந்து அப்லோட் பண்ணாமல் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பிளாக் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மேலே உள்ள அந்த டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், டெத் டேட் அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் நாமினியோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிற ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா டிக் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 10D இது வந்து மந்த்லி பென்ஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 20D இதையும் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் ஃபார்ம் அவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும்போது இறந்ததுனால நான் அதையும் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ண கீழே வந்து ஃபார்ம் நம்பர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 10D இது வந்து மந்த்லி பென்ஷன் இதோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று வந்து வேணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாண்டா ஆனால் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுங்க ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட போயிட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ ஸ்கீம் சர்டிஃபிகேட் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு வந்து 10D வந்து அப்ரூவல் ஆகாது. மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான் ஆகும். நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிஜெக்டட் ஆகாமல் 10D வந்து அப்ளை ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி பேங்கோட டீட்டெயில் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மந்த்லி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்படி மந்த்லி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து மந்த்லி பென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மந்த்லி பென்ஷனை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நேஷனல் அப்ரூவல் பேங்கை மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மந்த்லி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பேங்க்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம் அப்படின்ற இடத்துல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த பர்டிகுலர் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து 10Dக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிற பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் விஜயா பேங்க். ஸோ இதில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு பேங்க்ல கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 10Dக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட IFSC கோடு நீங்கள் இதில் எந்த பேங்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட IFSC கோடை இதில் என்ட்ரு பண்ணுங்க. இதில் வந்துட்டு தப்பான பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கரெக்டான IFSC கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து அடுத்த ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து நாமினேட்டரை ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அவரோட நேம் இருக்குது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. பேங்கோட IFSC கோடை நம்ம மேலே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் அவங்க கொடுத்துருந்தாலும் நீங்கள் இதை வந்து டிலேட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மேலே வந்து எந்த பேங்கோட IFSC கோடு கொடுத்தீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி என்ட்ரு பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக செட்டில் ஆகும். நீங்கள் வந்து மேலே வந்து வேற ஒரு பேங்கோட IFSC கோடை கொடுத்துட்டு கீழே வந்துட்டு வேறு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ மேலே நீங்கள் எந்த பேங்கோட பிரான்ச் IFSC கோடை கொடுத்தீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி பர்சன் இதில் கொடுத்துருக்க இந்த நாமினி பர்சனோட பர்த் சர்டிஃபிகேட்டை இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமினி பர்சனோட பேங்க் செக் புக் கேன்சல் செக் புக்கை இதில் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட செக் புக்கு அந்த செக் புக்கில் உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பிரிண்டட் ஆகிருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் ஆகும். ஸோ அந்த பேங்கோட செக் புக்கை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார்ம் நம்பர் 10Dக்குள்ள ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபார்முக்கான ஃபார்ம் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தலாம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய 2 ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபார்ம் நம்பர் 20, இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் ஃபார்ம் 5IF. ஸோ இந்த 2 ஃபார்முக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் மேலே கொடுத்த அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதோட IFSC கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் ஷேர் இவர் வந்து ஒரே ஒரு நாமினி மட்டும் ஆட் பண்ணதுனால 100% இருக்கு. ஸோ 2 பர்சன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 50-50 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரே பர்சன் அப்படிங்கிறனால வந்து 100 அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் மேலே வந்து எந்த செக் புக்கை அப்லோட் பண்ணீங்களோ அதே செக் புக் காப்பியை இதில் மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள். அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த OTP நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டெத் கிளைம் ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் டெத் கிளைம் பண்ணும்போது பேங்கோட செக் புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மேபி ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் திருப்பி கிளைம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து செக் புக்கில் நேம் பிரிண்டடான செக் புக்கை வச்சு அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் செட்டில் ஆயிரும். மேக்ஸிமம் இதில் வந்து கொஞ்சம் இயர் தான் வந்து இந்த டெத் பர்சன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 10D மந்த்லி பென்ஷன் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா மற்ற 2 ஃபார்மையாவது கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 10D வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா மந்த்லி பென்ஷன் கண்டிப்பாக வரும். ஒரு 1000 1500 அந்த மாதிரியாவது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும், இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. 3 ஃபார்மையும் செலக்ட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா 3 ஃபார்முமே வந்து செட்டில் ஆயிரும். உங்களுக்கு 3மே அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா 3 அமௌண்ட்டுமே செட்டில் ஆயிரும். ஒன்று வந்து ஃபார்ம் நம்பர் 20 இது வந்துட்டு உங்களோட அந்த டெத் பர்சனோட எம்ப்ளாயர் ஷேர் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் வந்து செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்சூரன்ஸ் ஃபார்ம் வந்து ஒரே டைமில் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் நம்பர் 10D மந்த்லி பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வந்து வரும். ஸோ அதை வர்றதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து மந்த்லி பென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்துட்டு அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டெத் கிளைம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டு, டெத் டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கேன்சல் செக் லீஃப் ஒன்று தேவை, அப்புறம் ஸ்கீம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே வந்து டெத் கிளைம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் அலையணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டெத் கிளைம் வந்து ஆக்செப்டட் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.